ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போட்டக்கூடிய ஒரு வீடியோ வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. எஸ்பெஷலி சென்னையிலேருந்து ராமேஸ்வரம்க்கு வந்தே பாரத் விட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து 3000 வியூஸ் கிட்ட போயிருக்கு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. டெய்லி வந்து நீங்கள் ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கலாம். என்னோட யூடியூப் சேனல் ரயில்வேல வந்து ஒரு வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி. ரீசெண்டாக வந்து ஒரு சோகமான சம்பவம் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல இருக்குது. ஒரு கு ஒரு குடிச்சிட்டு வந்த ஆசாமி வந்து ஒரு ரன்னிங் ட்ரெயினில் வந்து ஒரு பொண்ணை வந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வச்சுட்டு கேரளா போலீஸ் அண்ட் சதர்ன் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் ரக்ஷிதா பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரக்ஷிதான்னு சொல்லியிருக்காங்க. உமன் சேஃப்டிக்கு கோசரம் முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் ரக்ஷிதா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே போலீஸ் இன் கேரளா பாஸ்ட் ஃப்ரைடே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ரேஷன் ரக்ஷிதான் வந்து ஸோ ரீசன்ட் இன்சிடென்ட் எங்கே ஆயிடுச்சுன்னா, வர்காலாவில் வந்து ஒரு குடிச்சிட்டு வந்த ஆசாமி வந்து ஒரு பொண்ணு வந்து தள்ளி விட்டுருக்காங்க வர்காலாவில் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ ரொம்ப ரொம்ப இது கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் கேரளா போலீஸ் அண்ட் சதர்ன் ரயில்வேல இருக்கக்கூடிய போலீஸ் 2 பேருமே சேர்ந்து, ஓகேங்களா, ஒரு டிஒய்எஸ்பி சூப்பர்வைசர் ஆஃப் 4 ரயில்வே டிஒய்எஸ்பிஸில் இந்த 4 ஜோன் எந்த ஜோன் பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம், எர்ணாகுளம், பாலக்காடு அண்ட் கோழிக்கோடு ஜோனில் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, பேட்ரோலிங் போக போகிறாங்க. உமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதன் பர்சனல் வில் கண்டக்ட் இன்டென்சிஃபைட் பேட்ரோலிங். ஸோ எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் நிற்கிதுன்னா, அந்த 5 நிமிஷத்தில் வந்து பேட்ரிஃபைடு வந்து இது ரோல் ஆகிட்டு இருப்பாங்க. போயிட்டு போயிட்டு வருவாங்க. கரெக்டாக வந்து பீப்புள்ஸ் இருக்காங்களா, மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து ஆர்பிஎஃப் வந்து ரன்னிங் ட்ரெயின்லேயே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து இந்த மாதிரி வந்து உமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. இந்த மாதிரி வந்து பீப்புள் வந்து எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் எஸ்பெஷலி உமன்ஸ் வந்து ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரைமரி எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரெத் அனலைஸ் டிவைஸ்ன்னு குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு 38 ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹெவி செக்அப் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆர்பிஎஃப் அண்ட் ரயில்வே போலீஸ் அண்ட் லோக்கல் போலீஸ் 3 பேருமே வந்து கம்பைன் பண்ணி தான் வரப்போகிறாங்க. அதே மாதிரி அந்த கல் ட்ரெயின் மேலே கல் விட்டு அடிக்கிறது, ட்ரெயின் கிளாஸ் உடைக்கிறது எல்லாமே வந்து தடுக்க போகிறாங்க. அதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாம்ப் ஸ்குவாட்ஸ், டாக்ஸ் எல்லாமே வச்சு பேட்ரோலிங் பண்ண போகிறாங்க எவ்ரி ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் என்னோட பார்வையில். என்ன பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் வந்து ஆக்சிடென்டல் இன்சிடென்ட்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, எஸ்பெஷலி உமன்ஸ் அகெயின்ஸ்டாக. ஸோ அதை வந்து இங்கே தடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், எஸ்பெஷலி இன் கேரளா. இது சதர்ன் ரயில்வேல எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல. சதர்ன் ரயில்வே 4 ஜோனில் தான் வந்திருக்கு. இன்னொரு இருக்கக்கூடிய மிச்சமான ஜோனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ஸ் அண்ட் டாம் ஸ்குவாட்ஸும் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாய்கள் படையும் வச்சுருக்காங்க, அசிஸ்டன்ஸ் ஆஃப் பாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்காங்க. ஏதாவது பாம் த்ரெட் இந்த மாதிரி வந்ததுன்னா. ஸோ அதே மாதிரி இந்த பெண்டிங் கேஸ் இருக்கும் இல்லையா உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, அதையும் வந்து கண்டுபிடிக்கிறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு நியூஸு. ஸோ இது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கோஆர்டினேட்டர் பை கண்ட்ரோல் ரூம் டிஒய்எஸ்பி இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இது ஒரு கண்ட்ரோல் ரூமில் வச்சு எல்லா ஸ்டேஷன்ஸையும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சதன் ரயில்வே கொண்டு வந்திருக்கு. டெய்லி ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.